கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோம்னா மேஷராசி செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்க, மீனத்தில் ராகு. செவ்வாய் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் நாளான 8ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ திதியோ 3 நாட்கள் வருமேயானால் அது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் அது நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருத்தியை, அதாவது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் திருத்தியை 60 நாழிகை இருக்கு. சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது. அடுத்த நாள் காலத்தால சூரிய உதயம் தாண்டி ஒரு 2 நாழிகை வரலும் இருக்கு. இதனால இது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டார். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது. சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வளமை வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத விநாயகர் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏன்னா, ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏன்னால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது. அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேயானால் 46வது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இருக்கக்கூடியவர், அதாவது ரங்கநாத யதீந்திர மகாதேவ் ஸ்ரீ மடத்தினுடைய ஹெட்டார். 44வது பட்டத்தினுடைய ஐசிங்கர் இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார். அந்த இதில் வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய 11ஆம் தேதி சஷ்டி விரதம் 11/7/2024 அன்னைக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான. ஆணி திருமஞ்சனம் வருது 12ஆம் தேதி அன்னைக்கு, மிகவும் விசேஷம். நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் 4லேருந்து 5 தரம் தான் திருவெண்காடில் நடக்கும். ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். அது நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம். அதனால் ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வரும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பாலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டுவாங்க. சரி, இப்போது 8/7/2024 14/7/2024 வரலும் ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து இப்போது 8/7/2024 14/7/2024 வரும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ராசியாக பலன்களை. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் இருக்கார். 6ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதாவது எந்த ஒரு எதிரியும் உங்களை வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பு படைத்த நேரமாக இந்த காலகட்டம் அமையும். தவிர ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் வக்கரகதி அடைகிறதுனால இப்பொழுது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய காலமாக இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சற்று உங்களுடைய அந்தஸ்தில் இல்லை கௌரவத்தை கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அது பெருமளவு பாதிக்கப்படாது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தில் இருக்க கேது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் ஆர்டர் எல்லாம் வரும். அரசாங்கத்தினுடைய சாதகமாக அரசாங்க கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்குது.
புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8, 11 அதிபதிகள் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும், தந்தையின் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அமையும். இந்த வாரம் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் அதாவது திரிகோண ஸ்தானாதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதனும் சமசப்தமத்தில் வந்துள்ளார். 5ஆம் அதிபதியும் சமசப்தமத்தில் வரார், சமசப்தமத்திலே இருக்கார். அதனால் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். அது தவிர நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் 9ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும். சந்திர பகவான் 10ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டம் 11ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சனி பகவானுடைய பார்வை இருந்தாலும் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சமையல் கலை வல்லுநர்கள், அது தவிர அரசு டாக்டர்களாக இருக்கிறவங்க, அது தவிர மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் 14ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நல்ல எல்லா விதத்திலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் இந்த யூனிவர்சிட்டி பார்த்துட்டு இருந்தீங்க, அதாவது மாஸ்டர் கிராஜுவேஷனுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 12ஆம் இடத்துல வரும்பொழுது 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 9-12 பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள, அதை தவிர சமையல் கலை வல்லுநர்கள், இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, செங்கல், ஜல்லி, மணல் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே போயிட்டு ஒரு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும், உங்களால் முடிஞ்சதுன்னா முல்லைப்பூ வாங்கின்னு போய் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கொடுத்துட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.